பேர் இங்க பிறந்திருக்கே மாட்டீங்க. ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே பகுதியிலே ஒரு நாள் சாயந்தரத்துல சின்னதா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அன்னைக்கு அந்த போட்டியில எல்லாம் பரிசு வாங்கியிருக்கு. அதனால ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே பகுதியிலே ஒரு சிறிய அளவிலே இந்த பகுதியிலே இது போன்ற இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் நடத்த வேண்டும் என்ற ஒரு தொலைதூர எண்ணம்லாம் இன்னைக்கு கிடையாது. ஏதோ விளையாட்டுக்காக ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பார்த்தா சந்து புந்தலாம் இங்க எடுக்கலாம். இன்னைக்கு வெளியே ராத்திரில இருந்து ஒரு 3 நாளா நடக்குது. இது ஒரு அரிய முயற்சி. ஒரு விழாவை இந்த இடத்துல நடத்துறதுன்னா இதை 2-3 நாள்ல பண்ண முடியாது. ஒரு மார்கழி 1ஆம் தேதி ஆரம்பிச்சாதான் தை 3ஆம் தேதிக்கு இந்த விசேஷத்தை நடத்த முடியும், இந்த போட்டியை நடத்த முடியும். இன்னைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா? இந்த வேலையுடைய செலவு நான் என்னன்னு கேட்டேன். என்னப்பா எவ்வளவு போட்டீங்களே? ஒரு 15,000 ரூபாய் இருக்குமே கேட்டேன். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தாக்கமானு கேட்டான். நேற்றையே நான் கூப்பிட்டு கேட்டுட்டு போனேன். நாங்க உறுப்பினராக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தலா 1000 ரூபாயை நாங்க கொடுக்கிறோம். இதை எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. நான் அடிக்கடி இந்த பையனோட கேட்கிறேன், நீங்க பெரிய அளவுல வசூலும் பண்றது இல்ல, எப்படி இதை சமாளிக்கிறீங்க? சத்தப்படாத நல்ல கருத்து சொல்லும் போது அதனால எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்பேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால இதே பகுதியில இதே மாதிரி ஒரு பணியனை அன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் திருப்பூர்ல. அன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட போய் அவங்க யாசகம் கேட்கிற மாதிரி அவங்க மூச்சு போற போக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு நினைச்சா கூட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாமளும் நடத்துவதற்கு ஒரு அடித்தளமா இந்த பகுதியில இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. என்ன ஒரு போட்டியை நடத்துறது, ஒரு விழாவை நடத்துறது. இன்னைக்கு இந்த சீருடை பல ஊர்ல இன்னைக்கு சீருடை போட்டு அவர் இப்ப விலையை கேட்டா 250 ரூபாய், நெருங்கி 50 பேருக்கு வாங்கியிருப்பாங்க. 10,000 ரூபாய் மேடையோட செலவு, 12,000 ரூபாய் மொத்த செலவு, 50,000 ரூபாய் குறையாது. 50,000 ரூபாய் இன்னைக்கு இந்த மார்கழி மாதத்துல எந்த வித ஒரு காலத்துல அறுவடை இருந்துச்சு, வேளாண்மையில அறுவடை இருந்துச்சு, கேட்டா கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல. இன்னைக்கு வசூல் பண்ணி செய்யறதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல. அதனால இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தணும். 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டு என்னடா சோட்ல போறோம் சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்போம். இது ஏறி நின்று இந்த இடத்துல ஒரு செட்டப் போட்டு ஒரு மைக்க பிடிச்சி நின்று பேசி இந்த மாதிரி அமைப்புகள் தான் நல்லா இதுல கத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சதான் இன்னைக்கு பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு அடிப்படை. இதே மாதிரி மன்றத்துல நின்று சும்மா மைக்க பிடிச்சிட்டு பானை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், சைக்கிள் ஓட்டுறது பேசி 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 பழகி நமக்கு இன்றைக்கு பேச்சாற்றலை வளர்ப்பதற்கு ஆணித்தரமாக இருந்தது இந்த மேடை தான். நான் வேணா தைரியமா சொல்லுவேன். நிறைய பேர் பேச தேவைப்படுவாங்க. எனக்கு பேச கத்துக் கொடுத்ததே இந்த மாதிரியான இளைஞர் அமைப்புகளில் விளையாட்டு போட்டி நடத்துவதன் மூலமாகத்தான் என்னுடைய பேச்சாற்றலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு இந்த போட்டியை நடத்தின அந்த தம்பிகளுடைய சிறப்பா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வரணும். பொது வாழ்க்கைக்கு இந்த பகுதியில நிறைய பேர் வர்றதே இல்லை. பொது விஷயங்களை எடுத்து நடத்துவது என்பது இன்றைக்கு எவ்வளவு சிரமமான ஒரு பணிகள் தெரியணும். நான் இன்னைக்கு 2-3 கோயிலுக்கெல்லாம் விசேஷம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதனால இவர்கள் பொருளாதாரத்தை என்னிடம் உதவி கேட்கும்போது செய்ய முடியல. நம்ம வரும்போதே ஒரு சிந்தனைகளை வந்தேன். இவர்கள் 2-3 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் பெரிய அளவுல ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையை இக்கட்டான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமே. போன வருஷம் இதே நாள்ல தான் நான் கண்டி பொங்கல் அன்னைக்கு தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு நான் இறந்திருந்தால் கூட இன்றைக்கு 365 நாட்கள் ஆயிரம் ஓராண்டு நினைவு தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்தணும் இந்த பகுதியில் வரும்போது நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, வருங்காலத்தில் எனக்கு இறைவன் ஒரு நீண்ட நெடிய ஆயுளை வழங்குமையானால் எதிர்காலத்திலே அடுத்த வருடத்திலே இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு பகுதி செலவை என்னால் செலவிட முடியும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உத்தரவாதமாக தருகிறேன். இது ஒரு பொய்யான வார்த்தை அல்ல. நான் சொல்வதை செய்யக்கூடியவன். எந்த விஷயம் எனக்கு வேற ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நாங்க ஒரு பெரிய ஒரு பணிய மண்டபத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வேற எதுலையுமே எனக்கு கவனம் இல்லை. ஏன்னா நான் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாரியம் கோயில் கட்டிட்டு இருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு யாருக்கிட்டையும் போய் இதுவரைக்கும் எந்த உதவியும் உக்கிரப்பள்ளத்துல கேட்கல. எதிர்காலத்துல கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அதற்கான சூழ்நிலைகள் வரணும். அதுக்கு இறைவன் தான் வழி கொடுக்கணும். அப்படி எதிர்காலத்துல இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நம்ம உதவி செய்யணுமே. இன்னைக்கு கூட நான் சென்னையில என்னுடைய நண்பர்கிட்ட காலையில பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கூட இல்ல நம்மளால இந்த பையனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் காலையில நினைச்சானா என்னால முடியல. இருந்தாலும் எதிர்காலத்திலே இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நிதி உதவி செய்வேன் என்று சொல்லி இந்த மேடையில ஒருத்தர் அந்த வாகனத்துக்கு வழியை கொடுக்க பஸ்
ஒரு பையன் பாடல, ஒரு பையன் பாடல. ஹலோ, ஒரு பையன் வந்தீங்க பாடினார். ஒரு பேர் என்னப்பா? குமரேஷ். அவரை கேட்கும் போது அண்ணன் பாலத்தடியில கருப்பனவருடைய பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. மற்றவங்க ஏறி பாடலாம், எந்த பாட்டை வேணாலும் பாடலாம், யாரும் பாடிட்டு போயிடலாம். ஆனா அவர் பாடினது கர்நாடக இசைன்னு சொல்றாங்க. விடிய விடிய கர்நாடக இசை கற்றுக்கொண்டவனால் தான் அந்த பாட்டை பாட முடியுமே ஒழிய சும்மா ரோட்ல போறவெல்லாம் பாட முடியாது. ஆனா அவர் அந்த கேள்வி ஞானத்திலேயே அந்த கர்நாடக இசை காதுல வாங்கிதான் பாடிருக்காரு. அதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல. ஏன்னா அவருக்கான மேடை எது இல்ல. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவருக்கான மேடை இது இல்ல, இந்த இடத்துல பாடக்கூடிய இடமும் இல்ல, அவர் அந்த பாட்டு அது இல்லை. இது வந்து கர்நாடக இசை முறையாக பயின்றவனால் தான் இந்த பாட்டை பாட முடியும். அந்த வகையில பாலத்தடிக்கு பக்கத்தில் இருக்க ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்க தெருவுலையும் அக்ரஹாரத்தின் குரல் கேட்டது என்றால் அதுதான் இந்த இளைஞர்களுடைய இந்த புரட்சி. என்ன இது அந்த காலத்துல அவர்கள் மட்டும்தான், அவர்கள் சொல்றது உங்களுக்கு புரியும். அவர்கள் ஒரு காலத்துல ஐயர் பிராமண சமூகத்துல மட்டும்தான் அவர்களால் பாட முடியும் உடைச்சு நொறுக்கி இன்னைக்கு நம்மளாலே பாட முடியும் நிரூபிச்சிருக்க வரும்போதே இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இல்ல. அது மாதிரி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்க பல பேரை பாட்டு போட்டி கூப்பிடுறீங்க. அவரே இன்னொரு 10 பாட்டு போட்டாலும் நல்லா கேட்டுக்கிட்டு ரசிக்கலாம் போல இருந்துச்சு. அது மாதிரி ஆட்களை வருங்காலங்கள்ல முன்னாடியே தொடர்பு கொண்டு அழைத்து இது போன்ற மேடைகளிலே அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.